ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இப்போது இந்த சாயப்பா ஒரு முடிவு கட்ட போகிறேன். இந்த இரவே உன் கண்ணீருக்கான கடைசி இரவாக இருக்க போகுது என் செல்லமே. நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமில்லை. நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் மனம் குளிரும்படியாக உனக்கான மகிழ்ச்சியான நல்ல விஷயத்தை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீயும் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. இருள் நீங்கி உனக்கான பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது. இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் துன்பங்களை எல்லாம் விலக்கி வச்சு நீ புத்துணர்வோட புது ஆளாக வாழும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு. நீ வைரம்னு தெரியாமல் உன்னை சாதாரணமாக வெறும் கூழாங்கல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் நீ வைரக்கல்லுதாங்கிறத அனைவருக்கும் தெளிவுபடுத்த தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீயே மறந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். அவங்கவுங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டு இப்போ காரியம் முடிஞ்சதும் உன்னை தூக்கி போட்டவங்க யாருங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதானே. இனிமேலாவது அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கவனமாக இரு. சில பேருக்கு வாழ்க்கை தத்துவம் கொஞ்சம் புரியுது, சில பேருக்கு புரியாமலேயே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அனைத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில நேரங்களில் நீயே கோவப்பட்டு எனக்கு எதுவும் வேணாங்கிற, அப்புறம் அமைதியான பிறகு பிரார்த்தனை செய்யும்போது உனக்கு வேண்டியதை கேட்கிறாய். முதல்ல உனக்கு எது வேணும் எது வேணாங்கிறதுல நீ தெளிவாக இரு. எதை எதிர்பார்க்குறாயோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் கைகளிலிருந்து செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகுது. உன்னிடம் செல்வம் சேர்வதற்கு இருந்த தடைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான வருமானத்தையும் வாய்ப்பையும் உயர்வையும் கொடுக்க போகிறேன். கர்ம வினைகளை எல்லாம் அனுபவித்து கடந்து வந்துட்ட உன் வாழ்க்கை இனி நல்ல முறையில் மாறப்போகுது. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் சேமிப்பை உயர்த்தி உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடிக்கடி இப்போதெல்லாம் உன் மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்க தொடங்கிடுச்சு. கவலைப்படாமல் அமைதியாக இருக்க பழகு. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் உனக்கு கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீயாகவே உன் மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து நம்பிக்கையான நல்ல எண்ணங்களை விதையாக போடு. உன் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு சில காலம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த போராட்டங்களை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீ மகிழ்ச்சியோடு வெற்றியாளனாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன். நீ செய்த முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ கேட்ட ஆலோசனையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உனக்கு கொடுக்குறேன். வாழ்வின் சறுக்கல்களிலிருந்து நீ மீண்டு எந்திரிக்க போகிற. உன் வருமானத்தை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது உயர்வான சிந்தனைகளை மட்டும் நீ உன் மனசில் வச்சுக்கோ. உன்னுடைய எண்ணங்களை சரி செஞ்சு உனக்கான செயல்களிலும் நான் வெற்றியை கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த சாயப்பா முடிச்சு கொடுக்குறேன். என்னை வழிபட்டு வணங்கும் யாரும் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரம் கிடையாது என் செல்லமே. இப்போது நீ தாங்க முடியாத துயரத்தில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறதால தான் அதை அனைத்தையும் அழித்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ கேட்ட வரம் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல காரியங்கள் யாவும் இப்போ உனக்கான நல்ல பலனை கொடுக்க போகுது. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர்ந்து போகாதே.
இப்போது எல்லாமே மாறுறதுக்கான காலம் வந்துருச்சு. எதை நினச்சி இது நடக்கவே நடக்காது நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தியோ அதை நானே உனக்கு நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன். நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக உனக்கு மீட்டெடுத்து வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே சரியாயிடும் என் செல்லமே. அதையும் இதையும் யோசிச்சு உன் உடம்பும் மனசும் சோர்ந்து போக வேண்டாம். கவலைப்படாமல் நீ இருந்தாலே உன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த சாயப்பா சரி செஞ்சு கொடுத்துருவேன். உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்கிட்ட இருந்து எதை வேணாலும் பறிச்சுக்கலாம். ஆனால் யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும். எத்தனை பேர் உன்னை கீழே தள்ளி விட்டாலும் அது அத்தனையும் உடைத்தெறிந்து உன்னால் வெற்றி பாதையை நோக்கி போக முடியும். ஒவ்வொரு வினாடியும் இந்த சாயப்பா உன் கூடவே தானே இருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ தனியாக இருப்பதாக யோசிக்கிறாய்? நீ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யும் தவறுகளுக்கு வேணும்னா நீ பொறுப்பாளியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மறுபடியும் செய்கிறனா நீ செய்கிற எல்லா தவறுகளுக்கும் நீதானே முழு பொறுப்பாளி. நீ செய்யும் தவறுகளுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்கும்போது அதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது தவறு செய்ய நினைக்காம நல்லதையே நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கோ என் செல்லமே. சில விஷயங்கள் நடக்கணும்னா சில காலம் பொறுமையாக காத்திருக்க தான் வேண்டும். உனக்கான உரிய காலமும் நிச்சயமாக வரும்னு நம்பு. எதுக்காக இத்தனை காலம் காத்திருந்தாயோ அது அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். எதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக இரு. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது என் செல்லமே. வாழ்க்கை ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும். ஒரு சிலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பிறகும் கூட வாழ்க்கை மாறாமல் வெறும் கனவாகவே இருந்துடும். அதனால் உன் வாழ்க்கையும் நீ பார்த்து பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் போராட்டங்களை எல்லாம் முடிச்சு கொடுத்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குறேன். கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் சரியாக வாழ முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. இதுக்கு இடையில வர்றதும் போகிறதும் இன்பமும் துன்பமும் நீ புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிந்து கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாத்தையும் சரி செய்யும் பக்குவத்தை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்துருக்கேன். நீ எதையும் நம்பி ஏமாந்து போகிறதோ அடுத்தவங்களையே நம்பி சோர்ந்து போவதோ வேண்டாம். எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் சோர்வையும் சோம்பலையும் தான் உண்டாக்கும். நம்பிக்கை தான் உனக்கு நல்ல வழியை காட்டும். கீழே விழுந்தாலும் பயப்படாமல் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. நீ எந்திரிச்சு நிற்கிற ஒவ்வொரு முறையும் இந்த சாயப்பா உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டுவேன். என் அருளால் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் மன பாரங்களையெல்லாம் நீக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். அவங்க நல்லா இருக்கணுமே இவங்க நல்லா இருக்கணுமே நினச்சி அடுத்தவங்களுக்காகவே கவலைப்படதை விட்டுட்டு நீ நல்லா இருக்கணுன்ற நினைப்போடு அதற்குரிய வேலைகளை செய்ய பழகு. உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து எந்த குறையும் இல்லாத நிறைவான திருப்தியான செல்வ வளமிக்க சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே யாருடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதனால் நீ எதையும் மனசில் போட்டு பாரமாக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்கும் போது யார் என்ன செஞ்சாலும் நீ அதை பற்றி யோசிக்காமல் கடந்து போக தயாராகு. உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் கஷ்டங்களை எல்லாம் என் ஆலயம் வந்து தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் வீட்டில் இருந்துக்கிட்டே உன் மனசுக்குள்ளே உன் கஷ்டங்களை பற்றி நீ பேசும்போது நான் வந்து உனக்கு பதில் சொல்லி உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழிகளை காட்டி உன்னை மனசார ஆசீர்வதிப்பேன். நீ எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக அங்கேயே ஓடி வந்து நிற்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததே இந்த பூமி தாயிடமிருந்து வாங்கிய கடன் தான். பூமி தாயிடமிருந்து வாங்கிய கடனை திரும்ப பூமிக்கே கொடுப்பது போலதான் மனிதர்கள் வாழ்க்கை காலம் முடிஞ்ச பிறகு பூமியிலேயே போட்டுடுறோம். வட்டியும் முதலுமாக இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் வாழும் காலங்களில் திமிரம் ஆணவமும் அகங்காரமும் உனக்குள்ளே வந்து சேர அனுமதிக்காதே. யாரை மிதித்து எப்படி மேலே போகணுன்ற கணக்கு போடாதே. ஆணவமும் மயக்கமும் உனக்கு வேண்டாம். அனைத்தையும் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி எப்படி எல்லை இல்லாததும் அதே போல் நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாதது.
நீயே என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை தினமும் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேனே தவிர ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன்னை பாதுகாப்பேன்.